Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஃபர்ஸ் ஜோன். இது ஆஃபர்ஸ்க்காகவே தனி சேனல். இப்போ ஃப்ளிப்கார்ட்ல கோட் சேலோட இயர்லி ஆக்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்க ப்ளஸ் பிரைம் மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி அமேசான்லையும் இயர்லி ஆக்சஸ் அப்படின்ற பேரில் ஒரு சில ஆஃபர்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதுலேருந்து நான் செலக்ட் பண்ணியிருக்க 25+ ஆஃபர்ஸை பார்க்க போகிறோம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் தி பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு தோணுன ஆஃபர்ஸ் தான் இது. இங்கே என்ன பிரச்சனைனா நிறைய டிஸ்கவுண்ட் கார்டு தேவைப்படுது. ஸோ நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் என்ன விலையில இருந்தது, இப்போ என்ன விலையில இருக்கு, கார்டை யூஸ் பண்ணா எவ்வளவு விலை கம்மியாகும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே தெளிவாக ஷேர் பண்றேன். இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனல்ல தான் எடுத்திருக்கேன். என்னால் டெலகிராம் சேனல்ல இந்த மாதிரி ஆஃபர் அப்டேட்டை ரொம்ப வேகமாக தர முடியும். இது வரைக்கும் ஜாயின் பண்ணனா இதான் டெலகிராம் சேனல். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். நம்ம பார்க்க போற எல்லா ப்ராடக்டான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிடும். ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும், எனக்கும் ஒரு குட்டி கமிஷன் கிடைக்கும், சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்டே ஒரு நல்ல லேப்டாப் டீல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏசுஸோட எக்ஸ்பெக்ட் புக் P1 அப்படின்ற மாடல். இது வந்துட்டு ஒரு i3 லேப்டாப். இதனோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்க்க முடியும் 37,000 அப்படின்றது இருந்திருக்கு. இப்போ ஆஃபர் காரணமாக நம்மளால 34,000 அப்படின்ற ப்ரைஸில் பார்க்க முடியுது. இதுலேருந்து நீங்கள் கார்டை யூஸ் பண்ணீங்கன்னா 5,000 ப்ளஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 28,800 இந்த லேப்டாப்பை வாங்க முடியும். ஸோ ஒரு கம்மி ப்ரைஸில் i3 13 Gen லேப்டாப் வித் 8GB RAM 512GB SSD நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட இந்த லேப்டாப்பை தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு மிகப்பெரிய டிவி டீல். ஆமாம், TCLோட 75 இன்ச் டிவி இப்போ ஆஃபரில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரெகுலர் ப்ரைஸை பாருங்க, 85,000. ஸோ அதுலேருந்து டிஸ்கவுண்ட் ஆகி நமக்கு இப்போ 78,000 அப்படின்ற ப்ரைஸில் பார்க்க முடியுது. இதுலேருந்து நீங்கள் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 7,750 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்து 70,240 வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தரமான டீல். 70,000 75 இன்ச் டிவி. அடுத்து சொனாட்டாவோட இந்த அனலாக் வாட்ச் ரெகுலர் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, 1,050. சில சமயங்களில் அதிகமாகி 1,500 வரைக்கும் போயிருக்கு. இப்போ ஆஃபர் காரணமாக நம்மளால 789 பிரைஸ்ல பார்க்க முடியுது. அடுத்து சாம்சங்கோட கேலக்ஸி ஃபிட் 3. இது ஒரு AMOLED டிஸ்பிளேயோட வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் பேண்ட். இதனோட ரெகுலர் பிரைஸை பார்த்துருங்க, 3,700 இருக்கு. லான்ச் ஆகும்போது இன்னும் அதிக பிரைஸ்க்கு லான்ச் ஆயிருக்கு. இப்போ நம்மளால 3,000 பிரைஸ்க்கு பார்க்க முடியும். 700 டிஸ்கவுண்டோட அவைலபிளா இருக்கு. அடுத்து சோனியோட பிளே ஸ்டேஷன் லான்ச் ஆகும்போது வேலை அதிகமாக தான் இருந்தது. இப்போ நம்மளால 45,000 பிரைஸ்க்கு பார்க்க முடியுது. இதுல இருந்து நீங்க கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 15 சூப்பர் காயின் யூஸ் பண்ணும்போது ஒரு 500 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது தவிர கிரெடிட் கார்டுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. இதை கம்மி பண்ணி உங்களால 42,200 வாங்க முடியும். உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா சூப்பர் காயின் இருந்ததுன்னா இன்னமும் பிரைஸை கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆப்பிளோட MacBook M2. இங்க M2 M4 ரெண்டுக்குமே ஆஃபர் இருந்தது. M4 ஆஃபர் வந்து இப்போ அவைலபிளா இல்லை. நான் வந்து அதை டெலகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். M2 எடுத்துக்கிட்டோம்னா இதனோட ரெகுலர் பிரைஸ் 83,000 இருந்திருக்கு. இப்போ நம்மளால 68,000 பிரைஸ்க்கு பார்க்க முடியுது. கார்டை யூஸ் பண்றீங்கன்னா 3,400 டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ உங்களால 64,500 அந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த மேக்புக்கை வாங்க முடியும். கண்டிப்பா ஆப்பிள் மேக்புக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு தரமான டீல், மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி M4 அதிக டைம்ல அவைலபிளா இருந்தது. வந்ததுன்னா டெலகிராம்ல ஷேர் பண்றேன், டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் யூஸ் பண்ற ஒரு டிவி மோட்டோரோலாவோட 65 இன்ச் டிவி. நான் மோர் தென் 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு QLED டிவி. வீடியோ குவாலிட்டி தாறுமாறா இருக்கும். ஸோ இது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 44,000 ரெகுலர் பிரைஸ் தான். அதான், ஆனா பெரிய டிஸ்கவுண்ட் இல்ல. கிரெடிட் கார்டு அப்புறம் சூப்பர் காயின் யூஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் இருக்கு. நீங்க 10 சூப்பர் காயின் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 250 டிஸ்கவுண்ட்டும், கிரெடிட் கார்டுக்கு 4,000 டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. ஸோ 4,250 கம்மி பண்ணி 39,750 பிரைஸ்ல உங்களால வாங்க முடியும். ஒரு நல்ல டீல். 65 இன்ச் டிவி வேணும்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து LGயோட டிவி. ஸோ LG டிவியுமே ஆஃபர் இருக்கு. 55 இன்ச் டிவி. இதனோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70,000 இருக்கு. இப்போ ஆஃபர் காரணமா 68,000 2,000 கம்மியா இருக்கு. இது தவிர 15 சூப்பர் காயின் கொடுத்தீங்கன்னா 500 டிஸ்கவுண்ட்டும், 8,000 கார்டுக்கும் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. உங்களால 59,500 பிரைஸ்க்கு வாங்க முடியும். நிறைய பேருக்கு இந்த சூப்பர் காயின் கூப்பன் செட் யூஸ் பண்ணணும்னு தெரியலனா இந்த இடத்துல அப்ளை அப்படின்றது இருக்கு. அதை கிளிக் பண்ணி கிளைம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது கிளைம் ஆயிரும். ஸோ நீங்க பே பண்ணும்போது அதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ 8,000 கார்டு டிஸ்கவுண்ட் மட்டும் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 59,500 இது வந்து ஒரு நல்ல டிவி, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து HyperXல இருந்து ஒரு மவுஸ். இந்த மவுஸ் எடுத்ததுக்கான காரணம் இருக்குங்க. இதனோட ரெகுலர் பிரைஸை பாருங்க, 4,500 வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ நம்மளால 1,230 பிரைஸ்ல பார்க்க முடியுது. ஸோ எந்த அளவு நல்லா இருக்கும் அப்படின்றத நான் யூஸ் பண்ணி பார்த்தது இல்லை. விலை அதிகமாக இருக்கு, ஆனால் விலை கம்மியாக இருக்கு. இப்போ
ஸோ அதனால ஷேர் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சவங்க தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோங்க. அடுத்து நான் பார்த்து மிரண்ட ஒரு ஆஃபர் சஃபாரியோட 3 செட் லக்கேஜ் பேக். இது சஃபாரியோடது. பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது டிசைன் வைஸாக. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6500 வரைக்கும் போயிருக்கு. கம்மியாச்சுனாலுமே 5200 கீழே கம்மியாகலை. இப்போ அதுலேருந்தும் கம்மியாகி 4899 ப்ரைஸில் வாங்க முடியுது. ஒரு தரமான டீல். ஏன்னா இதில் வந்து லார்ஜ், மீடியம், ஸ்மால் 3 சைஸும் கிடைச்சிருது. ஸோ 4899 அப்படின்றது வேற லெவல் ஒருத்தான ஆஃபர். மிஸ் பண்ணிடாதீங்க. லிங்க் எல்லாமே கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு ட்ரிம்மர் ரொம்ப விலை கம்மியாக இருக்கு, அதனால ஷேர் பண்ணியிருந்தேன். மிஸ்பிட் அப்படின்றது வந்து ஃப்ளிப்கார்ட் ஒரு ட்ரிம்மருங்க. என்னோட ரெகுலர் ப்ரைஸை பாருங்க. இப்போ தான் சமீபமாக லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2500 வரைக்கும் இருந்திருக்கு. நான் ரிவ்யூஸும் செக் பண்ணி பார்த்தேன், இப்போ தான் லான்ச் பண்ணியிருப்பாங்களோன்னு. ரிவ்யூஸுமே நல்ல ரிவ்யூஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதனோட விலை இப்போ 406 ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. ஸோ நல்ல ரிவ்யூஸ், 406, 500 ஒரு ட்ரிம்மர் தேடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 120 மினிட்ஸ்க்கான ரன்னிங் டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்க ட்ரிம்மர் தேவைப்படுதுன்னா. அடுத்து போட்லேருந்து ஆஃபர் பெருசாக கிடையாதுங்க. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஏன்னா ரெகுலராக 20000 mAh பவர் பேங்க் 2000 வரும். இவங்க வந்து 1600 கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஹைலைட் என்னன்னா 35 வாட் சப்போர்ட் பண்ணும் சார்ஜிங். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பவர் பேங்க் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா போட்டோட இந்த பவர் பேங்க் செக் பண்ணி பாருங்க. அடுத்து Xiaomiயோட Tab 7. இதுக்கும் ரொம்ப நல்ல விலை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதனோட ப்ரைஸிங் நார்மலாக இதனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28000 இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்தே நமக்கு ஒரு 2000 டிஸ்கவுண்டோட இப்போ 26000 அவைலபிளாக இருக்குது. இது தவிர சூப்பர் காயின் அப்புறம் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. 22600 ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். நான் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணும்போது இன்னமும் விலை கம்மியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ திரும்ப அந்த ஆஃபர் வந்ததுன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ 22500 அப்படின்னு பார்க்கும்போது இந்த டேப் வந்து வேற லெவல் வேல்யூ ஃபார் மணி டீல். மிஸ் பண்ணிடாதீங்க. அதை எப்படி நான் சொல்லணும்னா Xiaomiயோட Pad 6 தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற லெவல் ஒர்த்து. என்னோட எல்லா வேலைக்கும் குறிப்பாக இந்த என்னோட பிசியில் கூட இது ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். என்னோட செகண்டரி மானிட்டராக கூட யூஸ் பண்ணுவேன் தேவைப்பட்டதுன்னா. ஸோ அந்த அளவுக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு நல்ல டேப், ஆண்ட்ராய்ட் டேப், ஒரு பெஸ்ட்டான டேப், கம்மி ப்ரைஸில் வேணும்னா கண்ணை முட்டி இதை வாங்கிக்கோங்க. அடுத்து ஒரு மினி எல்இடி டிவி. ஸோ மினி எல்இடி அப்படின்னாலே ரேட் அதிகமாயிரும். ஸோ TCLலேருந்து 55 இன்ச் மினி எல்இடி ஸ்மார்ட் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலரான இதனோட ப்ரைஸ் 50000 இருந்திருக்கு. இப்போ 2000 டிஸ்கவுண்டோட 48000 அவைலபிளாக இருக்கு. இதனோட ஹைலைட் இதனோட கார்டு டிஸ்கவுண்ட் தான். 9000 கார்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10000 இருந்தது, 1000 கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 9000 கார்டு டிஸ்கவுண்டோட உங்களால் 38696 வாங்க முடியும். ஒரு தரமான டீல். அடுத்து சாம்சங்கோட ஒரு சவுண்ட் பார். இதுவும் ரொம்ப விலை அதிகம் தாங்க. ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25000 ப்ரைஸில் இருக்குது. இப்போ நம்மளால் வெறும் 14000 ப்ரைஸில் வாங்க முடியும். கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். 12500 ப்ரைஸ்லேயே வாங்கிட முடியும். அடுத்து ஒரு சூப்பரான டீல். சவுண்ட் பார் வேணும், கம்மி ப்ரைஸில் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? ஈகேட்டோட இந்த சவுண்ட் பாரை மிஸ் பண்ணிடாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா இதனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000. ரெகுலர் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 8500 இருக்குது. கம்மியாச்சு அப்படின்னா கூட ஒரு 6-7000 அந்த ப்ரைஸில் தான் இருக்குது. இதனோட ஹைலைட்டே இது ஒரு 300 வாட் சவுண்ட் பார் தான். ஸோ நானுமே ஒரு 300 வாட் சவுண்ட் பார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 15 ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் சூப்பராக கவர் பண்ணிடும். கண்டிப்பாக உங்களோட ரூமுக்கோ ஹாலுக்கோ இந்த சைஸ் சவுண்ட் பார் போதுமானதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 6000 வேற லெவல் ஒர்த்து அப்படின்னு தோணுது. ஸோ லிங்க் கீழே இருக்குது. வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 3 நியோ. இதனோட ரெகுலர் ப்ரைஸ் 1300 வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ நம்மளால் 1000 ப்ரைஸ்க்கு வாங்க முடியுது. ஸோ ஒரு 300 டிஸ்கவுண்ட். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அமேசானில் இன்னும் நிறைய டிஸ்கவுண்ட் வர வாய்ப்பு இருக்குது. உங்களோட விருப்பம். அடுத்து போட்ரானிக்ஸோட எக்ஸ்டென்ஷன் போர்ட். இது ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 பக்கம் இருக்கும். இப்போ நம்மளால் 349 வாங்க முடியுது, பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப வருஷமாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நான் போட்ரானிக்ஸோட இந்த எக்ஸ்டென்ஷன் போர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஒர்த்தான எக்ஸ்டென்ஷன் போர்டு. ஸோ கண்டிப்பாக தேவைப்படுதுன்னா எக்ஸ்டென்ஷன் போர்டு தேவைப்படுதுன்னா தைரியமாக இதை வாங்கிக்கோங்க. நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு குவாலிட்டியான எக்ஸ்டென்ஷன் போர்டு. அடுத்து ஆப்பிளோட மேக் மினி 2024 வெர்ஷன் M4 சிப்செட்டோட வந்துட்டு இருக்க மாடல். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53000 பிரைஸ்ல இருக்கு. இதனோட ரெகுலர் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60000 இருக்கும். ஸோ இப்போ ஆஃபர் காரணமாக நம்மளால 53000 பிரைஸ்க்கு பார்க்க முடியுது. இதுல இருந்து நீங்க கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் 3750 டிஸ்கவுண்டோட 49250 பிரைஸ்ல வாங்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக் மினி வந்து நீங்கள் குறிப்பாக ஒரு பிசி வாங்க பிளான் பண்ணுறீங்க, மேக்காக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேக் மினி கன்சிடர் பண்ணலாம். காம்பேக்டாகவும் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே கரண்ட்டாக ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். அதனால் கரண்ட் பில் கூட கம்மியாக வரும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாலும். அடுத்து மார்க்கியோட ஒரு 1.5 டன் ஏசி. இது வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட் 2-3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸே 28000 தான். 28000 1.5 டன் ஏசி பார்க்கவே முடியாது. இதுல இருந்து கார்டை யூஸ்
பண்ணிங்கன்னா ஒரு 2000 ரூபாய் டிஸ்கவுண்டோட உங்களால் 26000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வாங்க முடியுது. ஸோ உங்களுக்கு மார்க்கி ஓகே அப்படின்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். குவாலிட்டியான ப்ராடக்ட் தான், என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறதை வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த கம்பெனி ஓகே அப்படின்னா இதை வாங்கிக்கோங்க. இல்லைனா ஒரு 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இதை விட நிறைய நல்ல பிராண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்து முடிவு பண்ணுங்கள். அடுத்து OnePlusோட Pad Go, இதுவும் ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. இதனோட ரெகுலர் ப்ரைஸை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. 18000 ரூபாய் இருக்குது. இப்போ நம்மளால் ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி 17000 ரூபாய்க்கு பார்க்க முடியுது. கீழே கூப்பன் இருக்குது, இதை அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கம்மியாயிரும். இது தவிர SBIயோட கிரெடிட் கார்டுக்கு ஒரு 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. உங்களால் 14000 ரூபாய் ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். ஸோ 14000 ரூபாய் ப்ரைஸ்க்கு, அதாவது 15000 ரூபாய்க்குள்ளே டேப் தட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல டீல். ஒரு பெரிய டிஸ்பிளேயோடையும் உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து ஆப்பிளோட iPad கம்மி ப்ரைஸில் M series சிப்ஸோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆப்பிளோட iPad Air 11 M3 மாடல் அவைலபிளாக இருக்குது. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரைஸை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ரெகுலராக உங்களுக்கு 60000 ரூபாய் இருக்கும். இப்போ ஆஃபர் காரணமாக 52000 ரூபாய் வந்திருக்கு. இதுலேருந்து கார்டை யூஸ் பண்ணுற பட்சத்தில் 3500 ரூபாய் டிஸ்கவுண்டோட 48500 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்க முடியும். இது வரைக்கும் வந்ததுலே இந்த iPadக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்து நிறைய பேருக்கு பிடிச்ச லாஜிடெக்கோட மேக்ஸ் மாஸ்டர் 3S அப்படின்ற மவுஸ் தான். என்னோட லான்ச் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரெகுலராகவே இது வந்து ஒரு 9500 ரூபாய்க்கு இருக்கிற ப்ராடக்ட் இப்போ 500 ரூபாய் டிஸ்கவுண்டோட 9000 ரூபாய் ப்ரைஸில் வந்திருக்கு. ஹைலைட் என்ன, இதில் இருக்க கார்டு ஆஃபர் தான். SBIயோட கார்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. உங்களால் 6000 ரூபாய் ப்ரைஸ்க்கு இந்த மவுஸை வாங்க முடியும். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. இன்னும் இதை விட விலை கம்மியாகுமா அப்படின்றது தெரியல. பிக் பில்லியன் டே சேல் டைமில் இன்னும் விலை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இது ஒரு நல்ல டீல் தான். அடுத்து லைஃப் லாங்கோட ஒரு கம்மி ப்ரைஸ் இண்டக்ஷன் ஸ்டவ். இது ரெகுலராகவே பார்த்துருக்கேன் 1300 ரூபாய் ப்ரைஸில் இருக்கும். இப்போ 999 ரூபா இருக்குது. இது தவிர நீங்கள் சூப்பர் காயின் யூஸ் பண்ணி இன்னும் கம்மி பண்ண முடியும். ஆமாம், 54 சூப்பர் காயின் என்கிட்ட இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் 945 ரூபா ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். மேக்ஸ் 100 சூப்பர் காயின் யூஸ் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 899 ரூபா ப்ரைஸ்லேயே உங்களால் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை வாங்கிக்க முடியும். 1000 ரூபாய்க்குள்ள ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், குறிப்பாக வீட்டில் கேஸ் தீர்ந்து போச்சுன்னா அவசரத்துக்கு யூஸ் ஆகிக்கும். ஸோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இது எல்லாம் தாங்க நான் செலக்ட் பண்ண ஆஃபர்ஸ். ஆனால் டெலகிராமில் இது தவிர இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன ஆஃபர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல ஆஃபர் இருந்ததுன்னா நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.